கன்னட சினிமாவுல நடிப்ப ஸ்டார்ட் பண்ணி, அதன் பின்னர் தெலுங்கு சினிமாவிற்கு சென்று ரசிகர்களிடம் பிரபலமாகி, தமிழ், ஹிந்தி அப்படின்னு கலக்கி பேன் இண்டியன் நடிகையாக மாறியிருக்காங்க நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தானா. விஜய் தேவரகொண்டாவோடு இவர் நடித்து வெளியான கீதா கோவிந்தம் திரைப்படம் தான் இவரை ரசிகர்களிடம் ரொம்பவே பிரபலமாச்சு. இருவருக்குமான ஜோடி பொருத்தம் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்து போனது. விஜய் தேவரகொண்டாவுமே ராஷ்மிகாவும் கீதா கோவிந்தம் மட்டுமல்லாமல் டியர் காம்ரேட் அப்படின்ற படத்திலுமே ஒன்னா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல நடித்த போது இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டதாகவுமே சொல்லப்படுது. ஆனா மிகவும் ரகசியமாக வச்சிருந்திருக்காங்களாம். ஆனால் மேடைகள்ல திருமணத்தை பற்றி கேட்கும் போதுதான் காதலில் இருப்பதை மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் ரெண்டு பேருமே நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தங்களுடைய சோசியல் மீடியாக்கள்ல அவ்வப்போது வெளியிடுவாங்க. இந்த நிலையில நேற்று ஹைதராபாத்ல இருவருக்கும் இடையே திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாக செய்திகள் வெளியாச்சு. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே இதுல கலந்து கொண்டதாக சொல்லப்படுது. அதோடு 2026 பிப்ரவரி மாதம் ரெண்டு பேருக்குமே திருமண ஏற்பாடு நடைபெற்றுள்ளதா. இந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதிதான் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் தேவரகொண்டாவிற்கு கடந்த சில வருடங்களாகவே ஹிட் படங்கள் அமையலையா. கடைசியாக வெளியான கிங்டம் திரைப்படமுமே எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. ஆனால் ராஷ்மிகா மந்தானா நடித்த புஷ்பா 2, அனிமல் போன்ற திரைப்படங்கள் 1000 கோடி வசூலை தாண்டி மிகப்பெரிய சாதனையை படைச்சது. கடந்த 7 வருடங்களாக ராஷ்மிகாவும் விஜய் தேவரகொண்டாவுமே காதலித்து வந்த நிலையில இது திருமணம் செய்து கொள்வதற்கான நேரம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களா. இந்த திருமணத்திற்கு பல பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா. முக்கியமாக கோலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டாரான நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்குமே அழைப்பு வந்திருக்கா. ஆகையால சூப்பர் ஸ்டாருடைய என்ட்ரி இந்த திருமணத்துல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.